இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 21, 2026 21/4/2026 தமிழ் பராபவ வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம். வளர்பிறை பஞ்சமி திதி. சித்த யோகம். துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று ஸ்ரீ சங்கர ஜெயந்தி, லாவண்ய கௌரி விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி செவ்வாய் புதன். இன்று மதியம் 1 மணி 1 நிமிடங்கள் வரை சந்திரன் ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு, அதாவது மதியம் 1 மணி 1 நிமிடங்களுக்கு மேல் சந்திரன் மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அதன் காரணமாக மதியம் 1 மணி 1 நிமிடம் வரை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும், உங்கள் மனசு குளிர்ச்சி வகையில் உங்களுக்கு பண வருமானமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் அல்லது பிரச்சனைகள் தீரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். 3ஆம் இடத்துக்கு மதியம் 1 மணிக்கு சந்திரன் பயிற்சியாகி கஜகேசரி யோகம் ஏற்படுவதன் மூலமாக குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இன்றைக்கி நற்செய்திகள் வருவதற்கான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் விலகும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் சந்திரன் வராரு. மத்தியானம் 1 மணிக்கு மேலே சந்திரமங்கல யோகம், குரு சந்திரன் கஜகேசரி யோகம், சந்திரன் குருமங்கல யோகம். இப்படி 3 யோகத்தின் மூலமாக வெற்றி செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் உங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுத்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மறண்டு பிடிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அதனால நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் வெளி வட்டாரத்திலும் மதிப்பு மரியாதை உயர்வதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புதிய நண்பர்களின் அழைப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சந்தோஷமான செய்தி வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பதவி உயர்வு, படிப்பில் வெற்றி போன்ற நல்ல செய்திகள் வருவதனால குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகளில் வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு, அதனால் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் மூக்குடைபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி. மதியம் 1 மணி வரை உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் நண்பர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார். சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய காதல் விஷயத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இன்றைக்கி யாருக்காவது லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப சந்தோஷ செய்தி உங்களை தேடி வரும். மதியத்துக்கு மேலே, அதாவது மதியம் 1 மணிக்கு மேலே சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படும். அதே சமயம் உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்ப சந்தோஷம் அதிகரித்து அதற்கேற்றாற் போல குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். புதுசாக வரக்கூடிய மேனேஜர்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யூ வில் பி டெபியூட்டட் ஃபார் அ நியூ பொசிஷன் ஆர் நியூ ஜாப்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஏதாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா சந்தோஷ செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் குழந்தைகளின் செயல்பாடுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு வன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபார வளர்ச்சியின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் மதியம் 1 மணிக்கு உங்கள் ராசிக்குள்ளே வராரு. இந்த விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வகையில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காகவும் உடன்பிறப்புகளின் தேவைகளுக்காகவும் செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். அதே சமயம் மதியம் 1 மணிக்கு சந்திரன் ராசிக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகும். நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிரிந்த தம்பதிகள் ஒற்றுமை மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் யாராவது கணவன் மனைவி உறவு, அதாவது வேறு யாராவது கூட பிறந்த அண்ணனோ அக்காவோ மனஸ்தாபத்தினால அவங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்காங்கன்னா ஒன்று சேருவதற்கு உங்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய மத்தியஸ்தத்தினால எல்லாருக்கும் நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 12 மணி வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் இருக்கும். அந்த செலவுகளால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுமே அன்றி அது சந்தோஷ செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது சந்தோஷத்துக்காக, நிம்மதிக்காக, ஒரு டைம் பாஸ்க்காக செலவு பண்ணுவீங்க. மத்தியானம் 1 மணிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி உங்கள் மரியாதைக்கு, உங்கள் வார்த்தைக்கு மரியாதை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நட்புகளின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். அடுத்தவங்களுக்கு பக்க பலமாக செயல்படுவீர்கள். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, இல்லாட்டி கிரியேட்டிவ் ஆர்ட்ஸில் இருக்கீங்கன்னா அது சம்பந்தமாக வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்த எதிரிகளால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. புதிய நட்புகளின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். அதே சமயம் திருமணம் சார்ந்த விஷயங்களால் உங்களுக்கு புதிய உறவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு யானை பலம் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தான் பக்க பலமாக இருந்து உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவீங்க. இது உங்களுக்கு செல்வாக்கையும் பதவி உயர்வையும் ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடக ராசி. ராசிநாதன் லாபஸ்தானாதிபதியான சுக்கிரனோடு இணைஞ்சிருக்காரு, உச்சஸ்தானத்தில் இருக்காரு. இதனால் வியாபாரம், படிக்கின்ற குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் புதிய லாபம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அரசாங்க ரீதியான பதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மதியம் 1 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால இன்னைக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் கடன் உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு பகல் வேலை அப் டு 1 o'clock 1 PM ஒன்று பெருசாக உங்களுக்கு லாபம் இருக்கும், பெருசாக அலைச்சல் இருக்காது. மத்தியானம் 1 மணிக்கு மேலே உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். அதுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சுப செலவுகள் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் அனாவசிய வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் இந்த செலவு உங்களுக்கு பெரிய முதலீடாக இருக்கும். உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாக சில முடிவுகள் எடுத்து வெற்றி காண்பீர்கள். அதே சமயம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான முதலீடுகளில் லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். வெளியூர் பிரயாணம் மதியத்துக்கு மேலே ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு பண முதலீட்டுக்கான சான்ஸையும் பண முதலீட்டினால செலவையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்களுக்கு செலவுகளும் விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிம்ம ராசி 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படும். உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதர சகோதரிகளின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளின் வளர்ச்சிக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காகவும் பூர்த்திகள் செய்யக்கூடிய வகையில் இருக்குது. இதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான முயற்சியில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. அதே சமயம் உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. இதனால் உங்களுக்கு இருந்து வந்த அவநம்பிக்கை விலகும், வெற்றிகள் நிலைத்திடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக சில குழப்பங்கள் இருந்ததுன்னா அந்த குழப்பத்தை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. நிதானமான பேச்சுக்கள் மூலமாக வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை பயன்படுத்திங்கன்னா அது உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்பட்டிருந்துன்னா அந்த எதிர்மறை பலன்களை சரியாக்குவதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். லாபங்கள் பெருகும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் லாபங்கள் பெருகக்கூடிய யோகமும் எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கான யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசி. ராசிக்கு 9ஆம் இடத்துல 9ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிற சந்திரன் மனசு சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்படுத்தி இருப்பார். அதாவது உங்களுடைய தந்தை வழி உறவுகள், உங்களுடைய குழந்தைகள், இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பார். இன்றைக்கி மத்தியானம் 1 மணிக்கு சந்திரன் தசமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது கஜகேசரி யோகம் உங்களுடைய குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கான அமைப்பை ஏற்படுத்தும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களே உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழியில் உங்களுக்கு இன்னைக்கு தேவையற்ற விமர்சனங்களை ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு உங்கள் அப்பா கிட்ட அனாவசிய பேச்சை வச்சுக்காதீங்க. அப்பா கூட பேசுனீங்கன்னா சண்டை தான் வரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றங்களை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதன் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய உறவுகள் விஷயத்தில் நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. அல்லது அவங்க இருக்கிற திசைக்கே நான் போகலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விலகி போனீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மறைமுக தொந்தரவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட கொஞ்சம் இரிட்டேட்டடாக பேசுவீங்க, கோபத்தில் பேசுவீங்க. வார்த்தையை விடாதீங்க, நிதானமாக பேசுங்க. ஏன்னா உங்கள் வார்த்தை நிதானமாக இருந்தால் உங்களுக்கு நிதர்சனமான உண்மைகளை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உண்மையாக இருந்த விஷயம் தெரியாமல் இருந்தது, இன்றைக்கி உண்மை ஒன்றை அறிமுகம் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மனை வாங்கும் யோகம் இருக்குது. அதே சமயம் குழந்தைகளின் மேல் படிப்புக்காகவோ உங்களுடைய தனிப்பட்ட படிப்புக்காகவோ இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும். தொழில் கல்வியில் சேருவதற்கான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மதியம் 1 மணி 1 நிமிடம் வரை அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரன். உங்கள் வார்த்தை தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். அதே சமயம் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவங்க விஷயத்தில் நீங்கள் அதிகமாக பேசினீங்கன்னா தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய பதவி உயர்வு, மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும்.
குடும்பத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர்களின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அங்கீகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியம் 1 மணி வரைக்கும் கோபத்தில் கண்ட்ரோல் பண்ணுங்க. கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா சங்கடப்படுவீங்க. எதிரிகளுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்து விடாதீர்கள். அதே சமயம் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு எதிர்மறை பலன் கொண்ட எதிர்பாலினத்தவர்களால் உங்களை பற்றி தப்பாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அவங்க பேசுறதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மதியத்துக்கு மேலே உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஒரு பெரிய வெற்றி செய்தி உங்களை தேடி வரும் மதியம் 1 மணிக்கு மேலே. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். உங்களை இமோஷ்னலாக சில பேர் இரிட்டேட் பண்ணுவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது. 3ஆம் வீட்டதிபதி 3-6 உச்சத்தை நோக்கி போகிறாரு. அதனால் உங்களுக்கு புதிய கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கடன் உதவியின் மூலமாக சொத்து சேர்க்கை அல்லது வீடு மனை சார்ந்த வண்டி வாகனம் சார்ந்த புதிய மாற்றங்களை செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மதியத்துக்கு மேலே உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். விருச்சிக ராசி, இன்று மதியம் 1 மணி 1 நிமிடங்களுக்கு மேலே சந்திராஷ்டமம் வருது. அதனால் மத்தியானம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசணும், ஆனால் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக செயல்படுவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அடங்கும். ஆனால் மதியம் 1 மணி 1 நிமிடங்களுக்கு சந்திராஷ்டமம் துவங்கும் பொழுது பண விவகாரங்களில் உங்களுக்கு வருமானம் ஏற்படும். ஆனால் பேச்சு சம்பந்தமான விஷயங்கள், யாரையாவது பற்றி குற்றம் சொல்லணும், இல்லை யாரையாவது பற்றி ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நல்ல ரிப்போர்ட்டாக கொடுங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். நான் நல்ல ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேன், அவங்கள பற்றி தப்பாக தான் எழுதுவேன் அப்படின்னா அது உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். மத்தியானம் 1 மணிக்கு மேலே உங்களுக்கு வருமானம் வரணும். அதுவும் நீங்கள் கலைத்துறை நண்பராக இருந்தால் தொழில் ரீதியாக உங்களுடைய வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். புதிய நட்புகளின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அவர்களுக்கான செலவுகளை ஏற்படுத்தி உங்களுடைய தாராள மனப்பான்மையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு கிடைத்தாலும் அது உங்களுக்கு எதிரிகளின் செயல்பாடுகளில் சிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஏன்னா சூரியனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாதகாதிபதி கிரகங்கள் இருப்பது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். பண விவகாரங்களில் ஏமாற்றங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசுகிற பேச்சு ஏட்டிக்கு போட்டியாக இருந்தால் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பில் குழந்தைகள் விஷயத்தில் மதியத்துக்கு மேலே அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பணவிரயம் ஏற்படும். தனுசு ராசி, உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பது இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு நீண்ட வருடங்களுக்கு பிறகு மன நிறைவையும் தைரியத்தையும் பெறக்கூடிய யோகம் ஏற்படும். குறிப்பாக நண்பர்களின் உறவினர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு சந்தோஷ மகிழ்வு ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடம்புல வியாதி இருக்குது, இடுப்பில் பிரச்சனை, கழுத்து பிரச்சனை, நெஞ்சில் ப்ராப்ளம் இருக்குது. லேடிஸ்க்கு இந்த கேன்சர் சம்பந்தமான பிரச்சனைகள், மார்பக புற்றுநோய் இது சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதுலேருந்து விமோச்சனம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் வியாதியிலிருந்து வெளிவரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லைங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைப்பீங்க. அதாவது கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
இளம் வயதினராக இருந்தால் திருமண விஷயத்தில் இருந்த தடைகள் விலகும். புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இந்த புதுசாக அறிமுகமாகக்கூடிய நபர் தான் உங்கள் வாழ்க்கை துணையாக வரக்கூடிய வகையில் இருப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ரீதியாக, அதாவது நீங்கள் லீகல் அட்வைசராக இருக்கீங்க, இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இல்லட்ட சிஎம்ஏ, சிஎஸ், கம்பெனி செக்ரட்டரி, இதெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில், இந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த வயசானவங்க ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். மன நிம்மதி ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள். மகர ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை. அதனால் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை களைவதற்கான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். படிக்கின்ற குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில், அதாவது உங்கள் குழந்தைகளாக இருக்கலாம், இல்லை இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாக இருக்கலாம், தங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டுவார்கள். மதியம் 1 மணிக்கு மேலே சந்திரன் குரு சேர்க்கை உங்களுக்கு வெற்றியை தரும். அதனால் சில பேருக்கு வெளியூர் பிரயாணத்தை ஏற்படுத்தும். சில பேருக்கு தொழில் ரீதியாக முதலீடுகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நிலம், வீடு, மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. கடன் எங்கேயாவது கேட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே கடன் கிடைப்பதற்கான யோகம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் உடன்பிறப்புகள் விஷயத்தில், அதாவது கூட பிறந்த அக்கா தங்க அவங்களால ஆதாயம் இருக்கும். அண்ணன் தம்பியால் பிரச்சனைகள் இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஒரு பெரிய விஷயத்தை சாதாரணமாக முடித்து கொடுத்துருப்பீங்க. இது குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்தும். குடும்பத்தில் சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய வீட்டில் வயசுக்கு வந்த பையனோ பெண்ணோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளிலோ, அவங்களுடைய வேலை சார்ந்த பேச்சுவார்த்தைகளிலோ நற்செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்கு இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய தொழில், நிலுவை பணம் சார்ந்த வழக்குகள் இருந்துன்னா அதுலேயும் உங்களுக்கு சாதகமான வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பணம் உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணுறதுக்கான யோகம் ஏற்படும். கும்ப ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பது குழந்தைகள் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் புதிய அணுகுமுறையின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். சப்தமஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறனால கணவன் மனைவி உறவில் அல்லது ரிலேஷன்ஷிப் உறவில் சற்று பயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல சந்திரன் உச்சமாக இருந்தார். மனோகாரகன் சந்திரன் உச்சமாக இருந்த வரைக்கும் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். மத்தியானம் 1 மணிக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது ஒரு விதத்தில் அது லாபத்தை கொடுத்தாலும் மனசில் இனம் புரியாத பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் உங்கள் தைரியம் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வகையில் சக பணியாளர்கள் அல்லது சக நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த வழக்குகள், அதாவது உங்களுடைய பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள், பங்காளிகளுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா இன்றைக்கி பங்காளிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துக்கான அமைப்பு வருது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. வேலை சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி அதிகமான வேலை பளு இருக்காது. ஆனால் அதனால் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தைரியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகமான நாள். திருமண வயதினராக இருந்தால் வரக்கூடிய நாட்களில் திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்கலாம். அதற்கான அஸ்திவாரம் போடக்கூடிய நாளாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில், வியாபார விஷயத்தில், உடன்பிறப்புகள் விஷயத்தில் உங்களுக்கு பக்கபலமாக செயல்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் உறவுகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். ஆனால் உங்களுடைய சொத்து சம்பந்தமாக, அதாவது உங்களுடைய தனிப்பட்ட சம்பாத்தியத்தில் சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறனால அவங்கக்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் பதவிசாக பேசுங்க. மீன ராசி. ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பது வருமானத்தை தருவது மட்டுமல்லாமல் உடல் ரீதியான சோர்விலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு
கழுத்து தண்டுவடம் ஸ்பாண்டிலிட்டிஸ், இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு பிரச்சனை அல்லது மூட்டு வலி அதாவது முட்டி தேய்மானம், இந்த 3 விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய செய்திகள் வரும். அதற்கேற்றாற் போல உங்களுடைய உடம்புல மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான சில முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். உறவுகளின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் பேசுறது அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா 6ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் பேசுறது எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக தந்தை சார்ந்த ஆரோக்கிய விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலும் மனமும் புத்துணர்வு பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உறவுகளின் வருகை மட்டுமல்லாமல் நண்பர்களின் சந்திப்பு, வாழ்க்கை துணையுடன் இணக்கமான சூழ்நிலை, எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் இல்லை கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய இன்கம் டேக்ஸ் பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஒழுங்காக செட்டில் பண்ணுங்கள். இல்லாட்டி அதுக்கு நோட்டீஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் லீகல் பிரச்சனைகள் வரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். உங்களுக்கு பையனோ பொண்ணாக இருந்தாங்கன்னா அவங்க கூட ஏற்பட்ட மனஸ்தாபமும் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். அதாவது அவங்களால உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக என் பையன் என் பொண்ணு என் பேச்சை கேட்கலன்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி உங்கள் பையனோ பொண்ணோ உங்கள் பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சி வெற்றியை தரும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்பு ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். நன்மைகள் ஏற்படுகின்ற, சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.